இதில் பொதிந்திருக்கின்றது. ஆக இந்த அடிப்படையில் ஒட்டகத்தினுடைய கரியை சாப்பிட்டவர்கள் கூறுகின்றார்கள் அது மிகவும் முரட்டுத்தனமானதாக இருக்கும் என்பதை மக்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். அதே போன்று ஒட்டகத்தின் பாலும் கூட அவ்வளவு சுவையாக இருக்காது, சுவையற்றதாக இருக்கும் என்றுதான் கூறுகிறார்கள். எனவே அதைவிட சுவையான உணவுகள் அங்கு வந்து சேரும் என்ற ஒரு ஆழமான ஒரு கருத்தும் கூட இதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஆக இது அல்லாஹ்வின் பக்கமிருந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறுதி காலத்தின் அடையாளமாக எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடையாளம் அப்படியே சொல்லுக்குசல் இன்று நிறைவேறி இருக்கிறது. ஆக அந்த அளவுக்கு நிறைமாத கருக்கொண்ட ஒட்டகங்கள் கைவிடப்படுகின்றன என்று சொன்னால் அந்த அளவுக்கு ஒட்டகத்திற்கு வேல்யூ இல்லாமல் போய்விடுகின்றது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் பக்கமிருந்து அந்த மறைவான செய்தியை பெற்று மக்களுக்கு தெரிவித்தார்கள். அது திருக்குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய காலத்தில் அது நிறைவேறி இருக்கிறது. ஆக இந்த அடிப்படையில் திருக்குர்ஆனுடைய இந்த வசனமும் அல்லாஹ்வின் பக்கமிருந்து வந்த ஒரு இறை வசனம் என்பதற்கு சான்றாகவும் இது திகழ்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மை நபி என்பதற்கும் இது சான்றாக திகழ்கின்றது. இந்த இறுதி காலத்தில் இமாம் மஹதியுடைய காலத்தில் அது நிறைவேறியிருந்து இந்த இமாம் மஹதி என்று இந்த காலத்தில் வாதித்த ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய அந்த வாதத்திற்கும் இந்த வசனம் சான்றாக திகழ்கின்றது என்ற அடிப்படையில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய நேயர்களே, திருக்குர்ஆனில் 10 மாத கருக்கொண்ட ஒட்டகம் கைவிடப்படும் பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹீஹ் முஸ்லிமில் ஒட்டகங்கள் கைவிடப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறுதி காலத்தில் ஒட்டகங்கள் கைவிடப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். திருக்குர்ஆனும் கூறியிருக்கிறது. ஆனால் ஒரு காலத்தில் இதை நினைத்து கூட பார்க்க முடியாது. அழகான முறையில் இங்கே சொன்னாங்க, காரு வேன் எல்லாம் பயன்படுத்தப்பட மாட்டுச்சு என்று சொன்னால் மக்கள் எவ்வளவு ஆச்சரியப்படுவார்கள். அதுபோன்று அன்று நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அன்றைய அரேபியர்கள் ஒட்டகத்தோடு ஒன்றி பிணைந்திருந்தாங்க. ஒட்டகம் இல்லாமல் அவர்கள் வாழ முடியாது, அந்த நிலையில் இருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் ஒட்டகங்கள் கைவிடப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். திருக்குர்ஆனும் 10 மாத கருக்கொண்ட ஒட்டகங்கள் கைவிடப்படும் என்று கூறியிருக்கிறது. எனவே நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது. இன்று நிதர்சனமான முறையில் நம்ம பார்க்கிறோம். ஒட்டகங்களை எதற்கும் பயன்படுத்தாத நிலை இருக்கிறது. ஆனால் அன்று ஒட்டகம் இருந்தால்தான் சவாரி செய்ய முடியும், அது ஒரு வாகனமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. அன்று அந்த மக்களால் அந்த ஒட்டகம் கைவிடப்படும் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது. அன்று இதை சொன்ன நேரத்தில் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் இன்று நாம் வெளிப்படையாக பார்க்கிறோம், ஒட்டகம் இன்று ஒன்றுக்கும் உதவாததாக இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே 1400 ஆண்டுகளுக்கு முன்னால அது ஒரு சிறப்புக்குரியதாக இருந்தது. இன்று அது கைவிடப்பட்டிருக்கிறது. இதை ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கிறார்கள். இறைவன் திருக்குர்ஆனிலும் பதிவு செய்து வைத்திருக்கிறான். எனவே திருக்குர்ஆன் ஆழிய கருத்துக்களை நமக்கு வழங்கியிருக்கிறது. ஏந்தல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறுதி காலத்தின் அடையாளங்களை படம் பிடித்து நமக்கு காட்டியிருக்கிறார்கள். எனவே இப்போது அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய தோற்றுனர், வாக்களிக்கப்பட்ட மஹதியாக தோன்றிய ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒட்டகங்கள் கைவிடப்படும் போது என்பதற்கு என்ன விளக்கம் கூறியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் நம்முடைய நேயர்களுக்கு கூறினால் அவர்கள் மிக தெளிவான முறையில் அதனை புரிந்து கொள்ள முடியும். இதே சூராவின் ஆரம்பத்தில் சூரியன் மூடப்படும் பொழுது என்ற வசனத்தை எடுத்து கூறும்போது இது சூரிய கிரகணத்தை குறிப்பிடுகின்றது என்பதை குறிப்பிட்டிருந்தோம். இதுவும் இமாம் மஹதியினுடைய காலத்திற்கான அடையாளமாகவும் இறுதி காலத்தின் அடையாளமாகத்தான் திருக்குர்ஆன் எடுத்து கூறியிருக்கிறது என்பதை எடுத்து சொன்னோம். இது பற்றி விளக்கும் போது ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தம்முடைய தோஃபே கோல்டவியா என்ற நூலின் பக்கம் 64 முதல் 66 இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள். அதனுடைய சுருக்கம் இதுவாகும். சூரிய சந்திர கிரகணம் பற்றி இந்த காட்சியை கோடிக்கணக்கான மக்கள் கண்டார்கள். அது தனக்கு சாட்சியர்களாக அதனை ஆக்கிவிட்டது. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சூரிய சந்திர கிரகணம் ஏற்படும் என்ற இந்த முன்னறிவிப்பு தாரகுத்னி என்ற ஹதீஸ் நூலில் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த சூரிய சந்திர கிரகணங்கள் குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் ஏற்பட்டது. இந்த அடிப்படையில் நூற்றுக்கணக்கான மக்கள், ஏன் கோடிக்கணக்கான மக்கள் அதனை கண்டார்கள், அதற்கு சாட்சியாக இருக்கிறார்கள். அதே போன்று ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், அவ்வாறே பெண் ஒட்டகங்கள் கைவிடப்பட்டிருக்கும் இந்த காட்சியாகும். அதாவது பெண் ஒட்டகங்கள் கைவிடப்படும் என்ற இந்த காட்சி இருக்கிறதே, இன்று நாம் பார்க்கிறோமே அரபு நாட்டில் கைவிடப்பட்டிருக்கிறதே, இதுவும் அந்த அளவுக்கு ஒரு உண்மைப்படுத்தக்கூடிய சாட்சியாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த காட்சி சூரிய சந்திர கிரகணங்களை விட மேலானதாகும்.
அதாவது இந்த ஒட்டகங்கள் கைவிடப்பட்டு இருக்கும் இந்த காட்சி சூரிய சந்திர கிரகணம் இருக்கிறதே அதை விட மிக மேலான சாட்சியாக இருக்கிறது, காட்சியாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் சூரிய சந்திர கிரகணங்கள் 2 முறை ஏற்பட்டு சில மணி நேரம் நடந்து உலகத்தை விட்டு மறைந்து விட்டது. ஆக இந்த சூரிய சந்திர கிரகணமும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸின் அடிப்படையில் திருக்குர்ஆனுடைய இந்த வசனத்தின் ஒளியில் குறிப்பிட்ட அந்த காலத்தில் ஏற்பட்டது. 1894ஆம் ஆண்டு அந்த சூரிய சந்திர கிரகணம் ஏற்பட்டது. ஆனாலும் சில மணி நேரம் ஏற்பட்டு அந்த உலகத்தை விட்டு அது மறைந்து விட்டது. ஆனால் இந்த ட்ரெயின் என்ற இந்த புதிய வாகனம் இருக்கிறதே, இதற்கு முன்னர் ஒட்டகங்கள் இருந்தன என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்று கூறுகிறார்கள். ஆக இன்று இந்த புதிய புதிய வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அரபு நாட்டில் இன்றைக்கு கார்கள், இன்னும் பல ஊர்திகள் அதிகமான முறையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. எனவே ஒரு காலத்தில் ஒட்டகம் இந்த அளவுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்தது. அந்த இடத்தை தான் இந்த கார்கள், ஊர்திகள் இடம் பிடித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்று ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே ஒட்டகம் கைவிடப்படுதல் என்பது சூரிய சந்திர கிரகணத்தை போன்று ஒருமுறை நடந்து முடிந்துவிட்ட விஷயம் அல்ல. தொடர்ந்து இது நடைபெற்று வருகிறது. மக்கள் அப்பப்போ கண்டுகொண்டிருக்கிறார்கள். எனவே எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதர் காரை பார்ப்பாரோ உண்மையிலேயே இந்த இறைவசனம் நிறைவேறி இருக்கிறது என்பதற்கு அவரும் சாட்சியாளராக ஆகி விடுகிறார் என்ற அளவுக்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னொரு இடத்தில் கூறுகிறார்கள், அரபியில் ஒட்டகத்திற்கு 1000 கணக்கில் பெயர்கள் இருக்கின்றன. அரபு மக்கள் அந்த ஒட்டகத்தின் மீது எந்த அளவுக்கு அவர்களுக்கு நேசம் இருந்ததென்றால், அந்த வாகனத்திற்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருந்ததென்றால், ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட சொல்லே இருக்கிறது. 1000க்கும் மேற்பட்ட சொற்கள் இருக்கின்றன. அதே போன்று அரபி கவிதையில் 20,000க்கும் மேற்பட்ட கவிதைகள் ஒட்டகத்தை பற்றி இருக்கின்றன. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டகத்தின் மீது அவர்களுக்கு தொடர்பு இருந்திருக்கிறது என்று. ஒட்டகம் தொடர்பான ஒரு மகத்தான புரட்சி ஏற்படும் என்பதை பற்றிய ஒரு முன்னறிவிப்பாகும் இந்த முன்னறிவிப்பு, இந்த திருக்குர்ஆனுடைய வசனம் என்று கூறுகிறார்கள். எவ்வளவு தாக்கம் ஏற்படும் என்பதற்காக இறைவன் இதனை திருக்குர்ஆனில் வைத்திருக்கிறான். ஆக ஒட்டகத்தை இந்த அளவுக்கு நீங்கள் புகழ்ந்து பேசுகின்றீர்களே, ஆயிரக்கணக்கான கவிதைகளில் வடித்து சொல்கின்றீர்களே, அப்படிப்பட்ட ஒட்டகம் கைவிடப்படும் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான் என்றால் இது எவ்வளவு மகத்தான முன்னறிவிப்பு. இப்படிப்பட்ட ஒரு மகத்தான முன்னறிவிப்பு திருக்குர்ஆனில் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மகத்தான முன்னறிவிப்பு தௌராத்திலோ இஞ்சிலிலோ ஒருபோதும் இல்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த முன்னறிவிப்பு இன்று நிறைவேறி இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு உண்மையிலேயே மகிழ்ச்சியால் நாம் முழக்கட வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் நாடுகிறது என்று கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு உண்மையிலேயே இது மிகவும் சொல்லுக்கு சொல் நிறைவேறிய ஒரு முன்னறிவிப்பாகும் என்று கூறுகிறார்கள். தொடர்ந்து சொல்கிறார்கள் பாருங்கள், ஏனெனில் நமது அன்பிற்குரிய அல்லாவின் வேதம் திருக்குர்ஆன் உண்மையானது, அல்லாவின் பகிர்ந்துள்ளது என்பதற்கான அடையாளம் உலகில் வெளிப்பட்டுள்ளது. மகிழ்ச்சியால் ஏன் துள்ளி குதிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் என்றால், ஒட்டகம் கைவிடப்படும் என்ற இந்த முன்னறிவிப்பு இன்று நிறைவேறி இருக்கிறதே, இது நம்முடைய அன்பிற்குரிய வேதமாகிய திருக்குர்ஆன் உண்மையானது என்பதற்கு சான்றாக விளங்குகின்றது. அல்லாவின் பகிர்ந்து வந்திருக்கிறது என்பதற்கு அது அடையாளமாக விளங்குகின்றது. எனவே இந்த அடிப்படையில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மகிழ்ச்சியால் துள்ளி குதிக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் என்றால் அதற்கு 2 காரணங்கள் தான். ஒன்று, திருக்குர்ஆனுடைய உண்மை அதன் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அந்த முன்னறிவிப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே அன்னாருடைய உண்மைக்கும் இந்த ஒட்டகம் கைவிடப்படுதல் என்ற இந்த முன்னறிவிப்பு அப்படியே முழுமையான ஒரு சான்றாக விளங்குகின்றது என்ற அடிப்படையில் தான் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய முஸ்லிம் சகோதரர்களே, நாமும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இறைவன் திருக்குர்ஆனில் வெறும் சொல்லளவில் இதனை வைத்துவிடவில்லை, அதனை செயல்முறைப்படுத்தி காண்பித்திருக்கிறான். ஒரு காலத்தில் கற்பனை செய்ய முடியாத அந்த விஷயத்தை இறைவன் இன்று காண்பித்திருக்கிறான். எனவே இந்த அடிப்படையில் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் இது எவ்வளவு அருமையான ஒரு முன்னறிவிப்பு, எந்த அளவுக்கு சொல்லுக்கு சொல் நிறைவேறி இருக்கிறது. இது திருக்குர்ஆனுக்கும் இஸ்லாத்திற்கும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தோன்றியிருக்கின்ற இமாம் மஹதிக்கும் எந்த அளவுக்கு உண்மையான சான்றாக விளங்குகின்றது என்பதை நீங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். அன்பிற்குரிய நேயர்களே, அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய தோற்றுனர் ஹஜரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அருமையான விளக்கத்தை இதற்கு வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நம்ம இப்போ கேட்டோம். ஒரு காலத்தில் ஒட்டகங்கள் கைவிடப்படும் என்பதை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாமல் இருந்துச்சு. அந்த காலத்தில் வரலாற்றை நாம் படிக்கின்ற பொழுது சகோதரர்களே நம்மளுக்கு தெரியும், ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்றுகின்ற பொழுது ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடித்து வருபவர்களுக்கு 100 ஒட்டகங்கள் இனாமாக வழங்கப்படும் என்று அன்று அறிவு செய்யப்பட்டுச்சு. இதை நாம் வரலாற்றில் பார்க்கின்றோம். எனவே ஒட்டகத்தினுடைய அந்த மதிப்பு அந்த அளவுக்கு இருந்தது. காசுகள் இல்லை, 100 ஒட்டகங்கள் உங்களுக்கு பரிசாக வழங்கப்படும் என்று சொன்னது. அதன் அடிப்படையிலே சுராக்கா என்கின்றவர் ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடிப்பதற்காக இந்த பரிசு தொகைக்கு ஆசைப்பட்டு சென்றதை நாம் வரலாற்றில் பார்க்கின்றோம்.
எனவே இப்படிப்பட்ட ஒரு இடத்தை தான் ஒட்டகங்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பிடித்திருந்தது. ஆனால் இன்று அந்த ஒட்டகங்கள் அழிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று அந்த ஒட்டகங்கள் மறைந்திருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஒட்டகங்களுடைய மதிப்பே இல்லாத நிலையை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இவை அத்தனையும் ஹஜ்ரத் ஏந்தல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் கூறியது அப்படியே நிதர்சனமாக நிறைவேறி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மைக்கு ஒரு அத்தாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, திருக்குர்ஆனும் இந்த முன்னறிவிப்பை சொல்லியிருக்கிறது. 10 மாத கருக்கொண்ட ஒட்டகங்கள் கைவிடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் இன்று நிறைவேறி இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே திருக்குர்ஆனும் ஒரு உண்மையான கிரந்தம், உண்மையான வேதம், அல்லாஹ்வினுடைய கலாம் என்பதை இந்த நிகழ்வுகள் நமக்கு சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஆழிய கருத்துக்களை, விளக்கங்களை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அந்த கருவூலத்திலிருந்து தான் நேயர்களை நாங்கள் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட விளக்கங்களை எல்லாம் ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய நூல்களில் எழுதியிருக்கிறார்கள். ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கலீஃபாக்கள் தந்திருக்கிறார்கள். அவைகளை தான் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து வாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் எங்களுடைய இமெயில் முகவரி மூலமாகவோ, தொலைபேசி மூலமாகவோ, கடிதங்கள் மூலமாகவோ தாராளமாக கேட்கலாம். அந்த கேள்விகளுக்கு வருகின்ற நிகழ்ச்சிகளில் நாங்கள் பதில் சொல்ல காத்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை இன்று நாம் நிறைவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலத்தில் இமாம் மஹ்தி, வாக்களிக்கப்பட்ட மசி தோன்றுவார்கள் என்று முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அந்த முன்னறிவிப்புக்கு ஏற்ப அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய தோற்றுனர் ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அந்த இமாம் மஹ்தி என்றும் வாக்களிக்கப்பட்ட மசி என்றும் வாதித்தார்கள். எந்த இமாம் மஹ்தி தோன்றுவார்கள் என்று ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்துள்ளார்களோ, எந்த வாக்களிக்கப்பட்ட மசி தோன்றுவார்கள் என்று ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்துள்ளார்களோ, அந்த இமாம் மஹ்தி வாக்களிக்கப்பட்ட மசி நான் கௌபத்துல்லாவில் நின்றும் சத்தியம் செய்ய தயாராக இருக்கிறேன். எந்த இறைவன் மீது பொய் சத்தியம் செய்வது சாபத்திற்குரியதோ அந்த இறைவன் மீது நான் உண்மையாளன் என்று நான் சத்தியம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் தோற்றுனர் ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாதித்தார்கள். அவர்களுடைய படத்தை தான் நீங்கள் இப்போது தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கிலாஃபத் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தில் மலர்ந்திருக்கிறது. நுபுவத் வழியில் கிலாஃபத் தோன்றும் என்று ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்துள்ளார்கள். என்று அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் 5வது கலீஃபா ஹஜரத் மிர்சா மஸ்ரூர் அஹ்மத் ஐயதுல்லாஹு தாலா பின் நசர் லசீஸ் அவர்கள் இந்த ஜமாத்தை வழிநடத்தி செல்லுகின்றார்கள். உலகத்தில் இருக்கின்ற 20 கோடி அஹ்மதி முஸ்லிம்களின் ஒப்பற்ற தலைவர் ஹஜரத் மிர்சா மஸ்ரூர் அஹ்மத் ஐயதுல்லாஹு தாலா பின் நசர் லசீஸ் அவர்கள். உலகத்தில் உள்ள 194 நாடுகளில் வாழும் 20 கோடி அஹ்மதி முஸ்லிம்களின் ஒரே தலைவர் கலீஃபத்துல் மசி ஹஜரத் மிர்சா மஸ்ரூர் அஹ்மத் ஐயதுல்லாஹு தாலா பின் நசர் லசீஸ் அவர்கள் ஆவார்கள். And addressed the gatherings attended by thousands. This was a historic occasion when for the first time the addresses by Khalifatul Masih were இன்று broadcast live on அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தில் மட்டும்தான் உலகளாவிய ஒரு ஆன்மீக தலைமை இருக்கிறது. மற்ற இயக்கங்கள் எல்லாம் பல பிரிவுகளாக இருக்கின்ற நிலையில் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் மட்டும்தான் ஒரு தலைமையின் கீழ் ஒரு ஜமாத்தாக இருக்கிறது. நானும் என்னுடைய சஹாபாக்களும் இருப்பது போல் அவர்கள் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். எனவே அந்த ஜமாத்தை, அந்த இமாமை அடையாளம் காண வேண்டிய பொறுப்பு முஸ்லிம் சமுதாயத்திடம் இருக்கிறது. அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய ஆன்மீக தலைவர் கலீஃபத்துல் மசி அவர்கள் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்கள். சமீபத்தில் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்கள். அதனுடைய வீடியோ காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆயிரக்கணக்கான
ஆண்களும் பெண்களும் ஒன்று கூடி தங்களுடைய இமாமை வரவேற்கின்ற காட்சியை In நீங்கள் Ghana, பார்த்துக் on the 15th கொண்டிருக்கிறீர்கள். of March, கானா நாட்டின் 2004, அதிபர் the President of கலீஃபத்துல் the மசி Republic of Ghana அவர்களை வரவேற்று உபசரிக்கின்ற காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கானா நாட்டு அதிபர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற நிகழ்வுகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் ஒரே தலைமையின் கீழ் இயங்குவதால் வெற்றிக்கு மேல் வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வெற்றியில் கை கொடுக்க உங்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம்.